ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். வேந்தர் டிவி புகழ் பல ஜோதிட குருமார்களை படித்து இன்னைக்கு அவர் குருவாக உருவெடுத்து இருக்கக்கூடிய நம்முடைய திருச்செங்கோடு பழனிசாமி ஐயா அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறையும் சிறப்புரையும் ஆற்ற வருமாறு வருக என அன்போடு அழைக்கின்றோம். தமிழ்நாடு ஜோதிட ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் ஒவ்வொரு வருடமும் குரு பயிற்சி மற்றும் கருத்தரங்கம் திரு ராஜாசங்கர் அண்ணன் அவருடைய தலைமையில் ஒவ்வொரு வருடமும் சிறப்பாகவும் சீருமாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த குரு பயிற்சிக்கு முதலாக நம்முடைய ஜோதிட ஆசான் திரு தங்கப்பாண்டியன் ஐயா அவர்கள் முதலில் தொடக்கி வைத்தார். அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு குரு பயிற்சி யாகமா இருந்தாலும் சரி, அல்லது கருத்தரங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது மாத கருத்தரங்கமாக இருந்தாலும் சரி, ஜோதிட பெருமக்கள் அவருடைய பெயரை சொன்னால் வராதவர்கள் கூட இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு பயன்பெற்றவர்கள் எண்ணில் அடங்காதவர்கள். நேற்று கூட இரவு ஐயா பல்வேறு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நேற்று இரவு மின்தடை இங்கே இருந்தாலும் ஒரு 10 மணிக்கு மேல 10:30 வாக்குல ஒரு 50 ஜோதிட பெருமார்கள் குருமார்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆர்வலர்கள் எல்லாருமே இருந்தாங்க. நாங்க கூட நினைச்சோம் இன்னைக்கு ஐயா கரண்ட் இல்லாதனால ஏதாவது வகுப்பு நடத்தாம விட்டுருவாரோ என்று எல்லாருமே பேசிக்கொண்டார்கள். ஆனால் அவருடைய மனதில் இருக்கின்ற அந்த நிலையை கருதி ஐயா ஒரு 1.5 மணி நேரம் கிளாஸ் எடுத்தாருங்க. அதிலே சில கோல்டன் ரூல்ஸ் என்று சொல்லக்கூடிய முக்கிய ஜோதிட விதிகளை தெல்ல தெளிவாக ஐயா என்ன சொல்லும் போது, விதிகள் சொல்லும் போது நாளைக்கே நீங்க போய் போர்டு போட்டுருங்க அப்படின்ட்டு அந்த ஆணித்தரமான நம்பகமான அந்த நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு குருவாக நமக்கு எல்லாம் கிடைப்பதற்கு நாம் பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அதே போல நம்ம ஜோதிடத்தில் மகரிஷி ஜோதிடத்தினுடைய ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களும் ஜோதிடத்திற்காக நிறைய பங்காற்றிருக்கின்றார்கள். நிறைய அப்பெல்லாம் 2016-17 எல்லாம் ஒரு வகுப்பு எடுத்து, அதாவது ஒரு ஜோதிட வகுப்பு என்றால் ஒரு 2000-2500 அப்படி என்று நிர்ணயம் செய்த காலத்தில் முதலாக ஒரு ஜோதிட வகுப்புக்கு வந்தால் கட்டணம் வெறும் 200 ரூபாய். காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை அந்த ஜோதிட வகுப்புகளில் கலந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய முயற்சியில் திரு முருகன் முரளி ஐயா அவர்கள் அந்த ஜோதிடத்தில் ஒரு கோபுரத்தில் கலசம் இருப்பது போல அவரும் இன்று உலகம் முழுக்க அவருடைய பேரும் புகழும் நிலைத்து நிற்கின்றது. அதுக்கு காரணம் அவருடைய கடின உழைப்பு. அதனால எனக்கு வேந்தர் டிவியில் ஐயா அழைச்சிட்டு போனாரே, அவர்தான் இந்த வேந்தர் டிவி புகழ் என்று பெயர் சூட்டினார். இந்த தருணத்தில் இந்த குரு பயிற்சியில் அத்துணை குருமார்களையும் நாம் பார்க்கின்ற பாக்கியம் அந்த இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதனால எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னொன்று அந்த ஜோதிட துறையில் ஐயா முகுந்தன் முரளி ஐயா சொன்னது போல நான் பல்வேறு ஜோதிட குருமார்களிடம் ஜோதிடம் கற்றுக்கொண்டு வந்தேன், ஒரு சிலரை தவிர. அந்த வகையில் நான் கற்றுக்கொண்ட அந்த தருணத்தில்
கிரகங்களுடைய காரகத்துவங்கள் மட்டுமே சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் ஜோதிடத்தில் ஒரு புரட்சி, ஜோதிடத்தில் ஒரு சுனாமி என்று சொல்லக்கூடிய ஜோதிடத்தை புரட்டி போட்டு அந்த பலன்களை சொன்னவர் முதலில் நமது குரு தங்கப்பாண்டி ஐயா அவர்கள் தான். ஐயா அவர்கள் எதை சொன்னார்னா, எல்லாருமே சூரியனுடைய காரகத்துவங்கள் மட்டுமே சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் நான் பெருமைக்காக சொல்லவில்லை, நானும் ராஜா சங்கரனும் ஒரே இடத்தில் ஐயாவிடம் படிப்போம். ஐயா மட்டும்தான், திரு தங்கப்பாண்டி ஐயா மட்டும்தான் பாவங்களை வைத்து பலன் சொன்னார். பாவங்களை வைத்து இணைத்து பலன் சொன்னார். அதுதான் சரியாக இருந்தது. கிரகங்களை வைத்து பலன் சொன்னால் குணங்களை சொல்லும், குணத்தை மட்டும்தான் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியும். ஆனா செயல்பாட நாம சொல்ல முடியாது. இப்ப நீங்க ஜாதகம் பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய காரத்துவங்கள் மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தால் அவருடைய குணங்கள் மட்டுமே நாம சொல்ல முடியும். அவங்க செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாவக காரத்துவங்கள் மட்டும் நாம் சொன்னால்தான் அவருடைய செயல்பாடை பற்றி நாம் சொல்ல முடியும். அதை முதலில் நமது ஐயா தான் பாவக காரகத்தை பற்றி நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். இப்ப ஜோதிடத்தில் இப்ப கிமு கிபி என்று சொல்கின்றோம் நம்ம காலகட்டத்துல. ஆனா இதற்கு ஐயா வந்த பிறகு, தங்கப்பாண்டியன் ஐயா வந்த பிறகு என்னங்க ஐயா, தாமு தாப்பி தாமு தாப்பி அப்படின்னா தங்கப்பாண்டி ஐயா வருவதற்கு முன் ஜோதிடம் எப்படி இருந்தது, திரு தங்கப்பாண்டியன் ஐயா வந்த பின்பு ஜோதிடம் எப்படி உள்ளது என்பதை நாம் கண்கூடாக அனுபவ ரீதியாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நான் நிறைய முறை பார்த்திருக்கின்றேன். ஐயா ஒரு நிமிஷம், நம்ம ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்டா அப்படியே தயங்காம சில நொடிகள் கூட நேரத்தை எடுத்துக் கொள்வதில்லை. என்ன கேட்கிறோமோ அந்த சமயத்துல அவரே ஐயா பதில் சொல்றாரு. நம்ம ஒரு ஜாதகம் பார்த்தோம்னா கண்டிப்பா வேறொரு குருகிட்டையோ அல்லது வேற ஒரு ஆசிரியத்தையோ நம்ம பலன் கேட்டோம்னா, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு மாணவனாக இருந்து ஒரு குருவிடத்தை ஒரு பலன் கேட்டால் கட்டணம் செலுத்தித்தான், கட்டணம் செலுத்தினாதான் பணம் அது பலன் சொல்றாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் நமது ஐயா குருஜி தங்கப்பாண்டி ஐயா அவர்கள் மட்டும் கட்டணத்தையும் பணத்தையும் எதிர்பார்க்காமல் பலனையும் சொல்லிக் கொடுத்து நமக்கு பாடத்தையும் சொல்லிக் கொடுப்பார். அந்த பாக்கியத்தை நாம் இன்று இந்த பூ உலகில் நாம் பெற்றிருக்கின்றோம். அதே போல நமது முகுந்தன் முரளி ஐயாவும் நிறைய கருத்துக்கள், நிறைய விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து வருகின்றார்கள். எனக்கு தெரிந்த வகையில் நான் இரு கண்களாகத்தான் அவர்களை பார்க்கின்றேன். ஜோதிடத்தில் நிறைய தியாகங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல திரு ராஜா சங்கர் அண்ணன் அவர்களும் எத்தனையோ பல சங்கடங்கள், எத்தனையோ பல பிரச்சனைகள் மத்தியில் அவர்கள் குடும்பமே இந்த கருத்தரங்கிற்கு, இந்த குரு பயிற்சிக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய மகன்கள், கூட பிறந்த சகோதரிகள், அவருடைய தாய், அவருடைய உறவினர்கள் எல்லாருமே யாருமே வரமாட்டாங்க. மேக்சிமம் உன்னுடைய ஜோசியத்தை, உன்னுடைய ஜாதகத்தை நீயே பார்த்துக்கோ, நாங்கெல்லாம் வரமாட்டோம் அப்படின்ட்டு குடும்ப உறுப்பினர்கள், மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, உன்னுடைய பாடு நீயே பார்த்துக்கோ அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் திரு ராஜா சங்கர் அண்ணன் அவருடைய குடும்பமே ஒரு ஜோதிட குடும்பமாக திகழ்ந்து வருகின்றது. அதனால மென்மேலும் எனக்கு நிறைய ஜோதிட குருமார்கள் நிறைய பேச வேண்டியது இருப்பதால் நீங்கள் எல்லாம் அவருடைய கருத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த தருணத்தில் நான் நேரத்தை விரயம் செய்ய விரும்பவில்லை. அதனால எனக்கு வாய்ப்பு வழங்கிய திரு ராஜா சங்கர் அண்ணன் அவர்களுக்கும்,
எனக்கு கற்றுக் கொடுத்த குருமாருடைய முன் பேசக்கூடிய அந்த வாய்ப்பை, அந்த பாக்கியத்தை, இறைவன் கொடுத்த அந்த நல்ல தருணத்தை வழங்கிய அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலா இன்னைக்கு இப்ப பிளஸ் 2 படிக்கிறாங்க அல்லது 10th படிக்கிறாங்க அல்லது பாஸ் பண்ணிருப்பாங்க. 10th படிக்கிறவங்க பிளஸ் 2 என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அல்லது பிளஸ் 2 படிச்சு முடிச்சவங்க காலேஜ்ல மேற்கல்வியில என்ன ஒரு கோர்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லலாம்னு பார்த்தேன். பட் நேரம் காலம் வந்து 27 நட்சத்திரங்களுக்கும் நாம சொல்லணும். லக்னம், லக்னாதிபதி அல்லது சந்திரன் அல்லது உயர்கல்வி என்று சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி, வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன், இந்த 27 நட்சத்திரங்களில் அதாவது அஸ்வினி முதல் ரேவதி வரை நின்றால் என்ன பலன், என்ன படிக்கலாம், என்ன சப்ஜெக்ட் படிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லலாம்னு பார்த்தேன். இன்னொரு மாத கூட்டத்தில் கண்டிப்பாக வழங்க காத்திருக்கின்றேன். எனக்கு வாய்ப்பு வழங்கிய அண்ணன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். மிக அற்புதமான குறுகிய நேரத்துல அவருடைய அனுபவத்தை கூறிய நம்முடைய வேந்த டிவி புகழ் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது தங்கபாண்டியன் ஐயா அவர்கள், ரிஷபானந்தம் ஐயா அவர்கள் இருவரும் இணைந்து பொன்னாடை போட்டி சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். உங்களுடைய உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன